ஹாய் கைஸ், இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ்க்கு பெருசாக பில்டப்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக அடுத்தடுத்து பார்க்கணுன்னு உங்களுக்கே ஆர்வம் வந்துடும். நம்பி பாருங்கள், உங்கள் டைமுக்கு ஒர்த்தாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு வேக வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. என்னோட பீலவுக்காக நம்ம நினைக்கிறோம் இந்த உலகம் நிலச்சி இருக்கும்னு. நம்மளோட இந்த வாழ்க்கையில் கோவம், வெறுப்பு, பயம் இதெல்லாமே கலந்துருக்கு. நம்மளோட இந்த சாதாரண வாழ்க்கையில் திடீர்னு புரட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த ஒருத்தர் உங்களுக்கு தைரியம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, யாரோ இருக்காங்க போல். அதோட அந்த சீனை கட் பண்ணால் இயர் 2023 கேரவனில் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இவனோட பேரை நம்ம ரீகோன்னு வச்சுக்கலாம். ரீகோவும் வெளியே வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓதிட்டு இருக்கான். அப்போது திரும்பி பார்க்குறான், ஒரு ப்ளூ ஜாக்கெட் போட்டு பையன் வெளியே போயிட்டு இருக்கான். அவனை நம்ம ப்ளூ ஜாக்கெட்னே வச்சுக்கலாம். ஹீரோயினும் ட்ரெயின்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது கரெக்டாக டைமுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அவசரமாக. அதே நேரத்தில் இங்கே ரீகோவும் சப்வேக்கு தான் போக போகிறான் போல். நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணும் கேட்டுட்ருக்கான். ஆமாம் அப்படின்னு சொல்லி ரீகோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோனும் ட்ரெயின் பிடிக்க தான் வந்துட்டு இருக்கா. அங்கே ப்ளூ ஜாக்கெட் பையனும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரீகோவும் அதே ட்ரெயினில் வரிசையில் நின்றுட்டுருக்கான். இங்கே ஹீரோயின் ப்ளூ ஜாக்கெட் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறா. ஏன்னா ஹீரோயினுக்கு ப்ளூ ஜாக்கெட்டை ஆல்ரெடி தெரியும், அவள் க்ரஷ்ன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ சந்தோஷமாக போய் ப்ளூ ஜாக்கெட் பின்னாடி நிற்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக ஒரு மேக்கப் கேர்ள் வந்து இடையில நின்றுடுறா. எல்லாமே ஜாப்பனீஸ் பேர் சொன்னால் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதனால தான். ஸோ இந்த மாதிரியே நேமை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சீரீஸில் நிறையா கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளூ ஜாக்கெட்டை நம்ம இனிமேல் ஹீரோனே கூப்பிட்டுக்கலாம். ஹீரோயின் ரீகோ எல்லாரும் ஏறிடுறாங்க ட்ரெயினில். ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்படியே ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவனோட பேர் ஒயிட்டின்னு வச்சுக்கலாம். பக்கத்தில் தான் மேக்கப் கேர்ள் உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இவனை இடிச்சு விட்டுட்டு ரேண்டமாக ஒரு பொண்ணு காட்டுறாங்க. டேட்டிங் ஆப்பில் பையன்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பர்சனை தான் காமிக்கிறாங்க. சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட பேரை நம்ம சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த சயின்டிஸ்ட்டும் எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின்லேயே பாப் கட் பண்ண ஒரு லேடியை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட கால் கிட்ட ஒரு பாட்டில் மூடி விழுகுது. அது எப்படி வந்திருக்கும்னா, அங்கே ஒரு தாத்தா தண்ணி குடிக்கலான்னு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கீழே விட்டுருப்பாங்க போல். அந்த தாத்தாக்கு ரொம்பவே பல்லு வலி போல். இன்றைக்கி நாள் டென்டிஸ்ட் கிட்ட போகலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கினால பாரு என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் பையனும் ஸ்கூல் போகணுன்னு நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஃபோனில் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு இமேஜ் சோஷியல் மீடியாவில் இருக்குது. இவங்க எல்லாரும் இருக்க இந்த கம்பார்ட்மெண்ட் பேர் கார்ட் 5 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு இந்த ஸ்டேஷனை மேனேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்கள நம்ம மாஸ்டர்னு வச்சுக்கலாம். எல்லோரும் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேஷுவலாக. அப்போ எர்த்குவேக் அலர்ட் வருது. ஃபோன் எல்லாத்தையும் சிக்னல் இல்லாமல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடுது. ட்ரெயின் பயங்கரமாக ஷேக் ஆகுது. ரொம்ப நேரத்துக்கு கண்டினியூ ஆகி ஒரு வழியாக ஸ்டாப்பும் ஆகிடுது. எல்லாருமே கீழே விழுந்து இப்போ தான் பொறுமையாக எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரீகோ தான் கதவை திறந்து விட்றான். எல்லோரும் தப்பு தப்புன்னு வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. நம்ம எங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சுற்றியும் மூத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் மாஸ்டர் கிட்ட வந்துட்டு, நான் ஒரு ஃபயர் ஃபைட்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு யாராவது ஹர்ட் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறத போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் யாராவது ஹர்ட் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த ப்ளூ சட்டை யார் அப்படின்னு சொல்லி ரீகோவும் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருக்கான். அவங்க ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்துட்டு, நான் போய் டனலை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். ரீகோவும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தான் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இதே நேரத்தில் ட்ரெயின் மாஸ்டர்ஸ்லாம் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அவசரமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. கார் 5 அங்கே காணும். எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. லாஸ்ட்டாக டனல்குள்ளே வரும்போது அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். அதனால் ஹீரோயின் அப்புறம் ரீகோ டனல்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ கல் டிஃப்ரெண்ட்டாக ஜொலிக்குது. அதே நேரத்தில் இங்கே கார் 5 காணோம் இல்லையா, அதனால டனலில் மட்டும்தான் செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் லைட்லாம் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினுக்கும் அந்த பக்கம் வெளிச்சம் தெரியுது, இங்கே இவங்களுக்கும் வெளிச்சம் தெரியுது. வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கடைசியில் அந்த பக்கமாக தேடிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் இங்கே தேடி வந்த டீம்ஸ் பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் வெளிச்சம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி வந்து பார்த்தா ரொம்ப பெரிய பிளைனான இடம் மட்டும்தான் தெரியுது. அங்கே மேலே மவுண்டன் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரீகோ எல்லாருமே வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எங்கே இருக்கோம் நாம அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படி என்னதான் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, அதான் பயப்படுறாங்க. சுற்றி வெறும் எம்டியான பிளேஸ், சிட்டி மாதிரியே தெரியல. மக்கள் வாழ்கிற அறிகுறி கூட சுத்தமாக கிடையாது. ஹீரோயினும் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருப்பாங்க போல். இதை எல்லாத்தையும் ட்ரெயினுக்கு வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ்ட்டை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லோரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆளுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஒயிட்டையும் சொல்லிட்டு இருக்கான், ஒரு வேளை நம்ம எல்லோரும் இறந்துருக்கலாம், இந்த மறு உலகம் போகிறதுக்காக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஆரம்பிக்கிறான். எப்போ கொஞ்சம் வாய முடிப்பான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அதனால் ஹீரோ, ஹீரோயின், மாஸ்டர் இவங்க எல்லாரும் யார் யார் இருக்காங்க, என்னென்ன பேர், ஏஜ் இதெல்லாம் உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வைட்டியும் ஹீரோவை பார்த்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் நீ அவரையா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லி வைட்டி கேட்குறான். ஹீரோயினும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறேன். இவன் ஸ்கூலில் ஜிம் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருக்கான், வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஆச்சு. அதனால குழந்தைங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ தான் ஹீரோயினும் ஃபஸ்ட்டாக ஹீரோவை பார்த்துருப்பாங்க, ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து அழகாக சிரிச்சிருப்பாங்க. இதெல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஹீரோவும் ஹெல்ப்காக நெருப்பு மூட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் வேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ரீகோவும் வரான். யாராவது ஹெல்ப்க்கு வராங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ரீகோவும் கேட்டுட்டு இருக்கான். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது பெட்டர் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோவும் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ரீகோட்ட கேட்கும்போது என்னோட பேர்லாம் தெரிய வேணா, என்னோட வயசு 24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் என்னை விட வயசானவங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற, நம்ம 2 பேருக்கும் ஒரே வயசு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரீகோ சொல்லிட்டு இருக்கேன். என்னவோ பண்ண, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரீகோ சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் போயிட்டு வந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் போக போகிறேன், ஹெல்ப்க்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தனியாக போகிறது ரொம்பவே டேஞ்சரஸ், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் தடுத்துட்டு இருக்கான். ஆனால் ரீகோ சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நான் போகிறேன் நடம் பிடிக்கிறான். ஹீரோவும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவும் எங்கேயும் போல இங்கே அந்த ஒயிட்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து 7 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கலாம் ரொம்பவே எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்கூல்லேருந்து வந்து 2 பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே மற்றவங்களுக்குலாம் பசிக்கவே ஆரம்பிச்சிடுது. அப்போ தான் அந்த மேக்கப் கேர்ளும் பக்கத்தில் ஒரு பை இருக்குது, சரி அதில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கத்திரிக்கோல் இருக்குது. அதை பார்த்ததும் லைட்டாக ஷாக் ஆகுறா. அப்படியே இன்னொரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கிறா. அதை பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆகுறா. யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி அதுக்குள்ளேயே வச்சிட்றா. அதுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் ஹீரோயினோட பேக் இருக்குது. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் அந்த பேக்லேருந்து ஏதோ சாப்பாடுன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு வெளியே வரா. அவளுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ரீகோவும் வந்துடுறான். அவனை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகி பைய கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இங்கே ரீகோவும் என்ன இதை விட்டுட்டு போயிட்டேன் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறா அவள் கொண்டு வந்த சாப்பாடு காணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 பேர் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ரீகோவை பார்க்குறா. அது உங்களோடது இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க இன்னொரு லேடி கேட்டுட்டு இருக்காங்க. ரீகோவும் இதை அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்ல வரது காட்டியும் அங்கே மேக்கப் கேர்ளும் எந்திரிச்சு இவனோட பேச்சை யாரும் கேட்காதீங்க, இவன் ஒரு கிரிமினல், அவன்கிட்ட ஜெயிலேருந்து வந்த லெட்டர்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவனோட பேக்கில் ஆயுதம்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு அந்த கத்திரிக்கோலை பார்த்துருப்பா இல்லையா, அதை சொல்லிட்டு இருக்கா. அவன் கையில் தான் பை இருந்திருக்கு, பார்த்தா குறைக்கி இவ்வளோ சொல்லவும் எல்லாரும் ரீகோக்கு அகேன்ஸ்ட் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் ரீகோவை நம்பலை. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நானே இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவும் அங்கேருந்து தனியாக கிளம்பி போக ஆரம்பிச்சிடறேன். யாருமே இந்த தடவை ரீகோவை தடுக்கிற மாதிரி இல்லை. நீயும் உன்னோட பொய்யான இந்த விஷயமும் அப்படின்னு சொல்லி அந்த பையை மேக்கப் கேர்ள் கிட்டேயே ரீகோ கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ரீகோவும் ரொம்ப நேரமாக காட்டுக்குள்ளேயே நடந்துட்டுருக்கான். ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான். அப்போன்னு பார்த்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாட்டர் பாட்டிலை கண்டுபிடிக்கிறான். ரொம்பவே ரிலீஃப் ஆகுறான். மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஹீரோ ஃபோன் சார்ஜ் இறங்கக்கூடாதுன்னு ஃபோனை பவர் ஆஃப் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் இன்னும் சில ஃபுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒயிட்டி அவனோட ஃபோனை நோண்டிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிச்சு ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஹீரோயினையும் கூப்பிட்டு அந்த விஷயத்தை காமிக்கிறான். என்னன்னா இவன் வீடியோ எடுத்துருப்பான் இல்லையா, அதுக்கு பின்னாடி மேக்கப் கேர்ள் ஹீரோயினோட பேக்லேருந்து அந்த கவரை எடுக்கிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாரும் மேக்கப் கேர்ள்கிட்ட வந்துட்டு ஏன் இப்போல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்றும் அவன் திருடினான்னு சொல்லவே இல்லையே, அவன் கிரிமினல் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கேப்பா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒயிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. நம்ம போனதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்னும் போது நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்க நீ நினைக்கிறியா என்ன, நம்மளை கைவிட்டுட்டாங்க, நம்ம இருக்கோமா இல்லையான்னு கூட அவங்களுக்குலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அப்போ ஹீரோ மேலே தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கும் கில்ட்டாக இருக்கும். சரி நான் ரீகோவை கண்டுபிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரீகோவை காட்டுக்குள்ளே தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ரீகோவும் ரொம்ப நேரமாக நடந்து டயர்டாகி தண்ணிலாம் குளிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் பின்னாடியே தேடி வந்துட்டுருக்காங்க. ரீகோவும் ஒரு எண்டு கிட்டே போயிடுறான். பார்த்தா பெரிய பள்ளமாக இருக்குது. சரி திரும்பி போகலான்னு நினைக்கும் போது தெரியாமல் வலிக்கு அங்கே விழுந்து அந்த மரக்கட்டையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அது மரக்கட்டையா என்னென்னு தெரியல. இந்த நேரத்தில் அவன் ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கான் மேலே ஏறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு மேலே பொழைக்க மாட்டோம் போல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துடுது. கிவ் அப் பண்ணலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறான். கிவ் அப் பண்ணாத உன்னால் முடியும் மேலே வா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து ஹெல்ப் பண்ணுறா. ஒரு வழியாக ரீகோவும் மேலே வந்துடுறான். இப்போ தான் கொஞ்சமே ரிலீஃப் ஆகுறாங்க. எல்லாரும் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நடந்த கலவரத்தில் ரீகோவோட ஷூ காணாமல் போயிருக்கும். அதனால ஹீரோயின் தான் ஒரு ஷூ எடுத்து கொடுக்குறா. அது அவனுக்கு கரெக்டாக இல்லைனாலும் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறான். என்னை மன்னிச்சிடு, நான் அவனை சந்தேகப்பட்டிருக்க கூடாதுன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ரீகோவும் சாரி அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அவனும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு, "என்னோட பேரு ரீகோ. எனக்கு வயசு 30 ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும், "எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா 24 வயசு இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அச்சோ! நடந்த கலவரத்துல என் ஃபோன வேற மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவும் போயிட்டு இருக்கான். நைட் டைம் ஆகுது. எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நெருப்பு அணைய விடாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர அங்கே தான் ரீகோவும் உட்காந்துருக்கான். "நான் இனிமே பார்த்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுக்க தான் எடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு எப்படியும் நம்மளை காப்பாற்ற வந்துடுவாங்க. அப்போ உனக்கு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரீக்கவும் சொல்கிறான். எப்படினாலும் உனக்கு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. "நீ எப்படி கவலையே படாமல் இருக்க" அப்படின்னு சொல்லி ரீகோ கேட்கும்போது ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்னா நான் ஒரு ஆப்டிமிஸ்டிக். அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன்" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்கா. ரீகோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோயினுக்கு பக்கத்தில் வந்து அவளோட ஷூ லேஸை கட்டி விட்டு அங்கேருந்து போயிடுறான். காலையில் ஆயிடுச்சு. எல்லாரும் மீட்டிங் மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், "அந்த பக்கமும் ரூட் கிடையாது, இந்த பக்கமும் ரூட் கிடையாது. நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம், ஸ்ட்ரக் ஆகிருக்கோம். ஸோ நம்ம உயிர் பழக்கணும்னா சர்வே பண்ணி தான் ஆகணும்" அப்படிங்கிற மாதிரி. அந்த பாப்கட் லேடியும் மாஸ்டர்கிட்ட வந்துட்டு, "என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆளையே பிடிச்சி கேட்டுட்டு இருந்தா. அவனும் எவ்வளோ தான் பொறுத்து போவான். அவனும் கத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாஸ்டரும் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் யாராலையும் எதுவும் பேச முடியல. அந்த லவ்வர் கேர்ள், அதான் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அந்த லவ்வர் கேர்ள் லவ்வர் பாய் அப்படி வச்சுக்கலாம். அந்த லவ்வர் கேர்ள்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த தாத்தாவும் வந்துட்டு, "இங்கே பாரு, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் காசு தரேன். இந்த காசு ஃபுல்லாக வச்சுக்கோ. எனக்கு அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் கொடு" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அவங்களும் கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த பாப்கட் லேடியும் வந்துட்டு, "இன்னும் நிறைய காசு எடுத்து கொடுத்துட்டு வாட்டர் பாட்டில் கொடுங்கங்கிறாங்க." இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே காண்டாயிரம். அந்த பொண்ணும் பையனும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. "நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்களே தவிர உங்களுக்கு யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க தெரில. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கல. எங்கேயாவது போகணுன்னு தான் இருந்தோம். நாங்களே போயிடுறோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி இருக்க வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க பேச்சே கேட்குற மாதிரி கிடையாது. நாங்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த தாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டு, "இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் கஷ்டமே சிரமமே பட போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஃப்ரீ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே ரீகோவும் சொல்லிட்டு இருக்கான், "போகிறதுனா போட்டும் விடு. நீ ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணாத. யாரோட வாழ்க்கையும் உன்னோட கையில் இல்லை." ரீகோவும் பர்பல் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், "என்னோட ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் சேவ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஃபயர் ஃபைட்டராக இருந்திருப்பான் இல்லையா, அப்போ ஒரு ரெஸ்கியூ மிஷனில் இவனோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கு ஹீரோ தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான், "இதுக்கப்புறம் யாரையும் நான் சாக விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி. அதனால தான் எல்லாரையும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறான். ரீகோவும், "இங்கே ஒருத்தர் கூட உன்னால் சேவ் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, என்ன சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவ ஜிம் டீச்சராக ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருப்பா. அப்போ ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பா போல். அப்போ ஹீரோ வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ரெயின்போ நின்று பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினும் பார்த்துட்டு இருப்பாங்க. "என்னால் முடிஞ்சதை நான் நாளைக்கு செய்வேன்" அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் விட்டுட்டு போயிருப்பான். அது ஹீரோயினுக்கு பிடிச்சி போய் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் ரீகோ 3 பேரும் அந்த லவர் பாயை தான் துரத்தி போய் பிடிக்கிறாங்க. "இங்கே பாரு, நீ அவசரப்படாத. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளால முடியும்" அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ரீகோவும் கேட்டுட்ருக்கான். அந்த லவர் பாய்க்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ தான் ரீகோ ரொம்பவே சேட் ஆகிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். அவனோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அந்த ஜெயிலேருந்து லெட்டர் வந்திருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அவனோட தம்பியோட லெட்டர். அதாவது சின்ன வயசில் ரீகோ தான் அவனோட தம்பியை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துருப்பான். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான். ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலைக்கெலாம் போய் அவனோட தம்பியோட எஜுகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவன் தம்பி ஏதோ க்ரைம் பண்ணிட்டு போலீஸ்னால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பான். "என்னடா பண்ண" அப்படின்னு சொல்லி ரீகோவும் கத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான். தம்பியும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர போகிறான் போல். அவனை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருந்திருப்பான். அதுக்காட்டியும் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போயிருக்கும். ரீகோவோட தம்பியும் வெளியே வந்து அவங்க அண்ணனை தான் தேடுறாங்க. அங்கே தான் அவன் இல்லையே. இங்கே ரீகோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறான். "நான் தான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணினேன். அப்புறம் ஏன் நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படணும், என் நிலமை மட்டும் இப்படி இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே சயின்டிஸ்ட்டும் ஒயிட்டும் ஒன்றா தான் வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பல்லு வலிக்குள்ள தாத்தா அவர் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வேகமாக காட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தது ஒரு பில்டிங் தான். இப்போ வேகமாக காட்டு வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதே பில்டிங் தான் நியூஸ் பேப்பர்லேயும் இருக்குது. 2026 தான் இந்த மாடலே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. இப்போ எப்படி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வேஸ்ட்டாக ஏதோ ஒரு டின்னையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். அதில் திருப்பி பார்த்தா மேனுஃபேக்சரிங் டேட் 2026. எப்படி இந்த டின்னில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் ஒரு பிளான்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ப்ராசஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு பிளா சொல்லிட்டு இது 30 வருஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒயிட்டி சொல்கிறான், "அப்போனா நம்ம 30 வருஷம் ஃப்யூச்சரில் இருக்கோமா" அப்படின்னு சொல்லி. ரீக்கவும் சொல்லிட்டு இருக்கான், "பாஸ்டில் இருந்தால் என்ன, ஃப்யூச்சரில் இருந்தால் என்ன, நம்ம இங்கே ஸ்ட்ரக் ஆகி இருக்கோம், அதான் உண்மை" அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஃபுட்டு கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது, ஃப்ரீடம் இருந்தாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யாரும் இங்கே வந்து காப்பாற்ற போகிறதும் கிடையாது. இங்கே அப்படியே ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. அதாவது 2023 மீட்டிங்லாம் வச்சு இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வேகமாக ஒருத்தர் ஓடி வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, கார்ட் 5ம் கார்ட் 6ம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி.
அதே நேரத்தில் இங்கே ஒருத்தர் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. இவங்கள நான் காட்டிலேருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வாட்டரும் டீயும் இருந்திருக்கும் போல். எல்லாரும் எங்கே இருக்கு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது மிஸ் ஆயிடுச்சு, யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் ரீகோவை பார்க்குறான். ரீகோவும் சிரிக்கிறான். ஹீரோக்கு ரீகோ மேலே தான் சந்தேகம் இருக்குது. ஹீரோயினும் ரீகோவை பார்க்குறத பார்த்துட்டு ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஃப்யூச்சரில் இவங்க ஸ்ட்ரக் ஆகி இன்னும் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ எனிவேஸ், நீங்கள் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் 16 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.